இந்திய புராணங்களில் மயில் ஒரு தனி இடம் உள்ளது. வெறும் பறவை என்றும் மட்டும் சொல்ல முடியாது. அது தெய்வத்தின் வாகனமாகவும், அழகின் உருவமாகவும், அறிவின் சின்னமாகவும் நம் முன்னோர்கள் இதை துதித்துள்ளனர். முருகன் மற்றும் மயில். தமிழக மக்களின் செய்தி முருகப்பெருமான் என்பதை சொல்வதில் எவருக்கும் ஐயமில்லை. அந்த முருகப்பெருமானின் வாகனம் மயில். சூரபத்மனை அழித்து வென்ற பிறகு சூரபத்மன் மயிலாக மாறி பெருமானின் வாகனமாக ஆனான். இது ஒரு சாதாரண கதை அல்ல, இது மிகப்பெரிய உவமை. அவர் உணர்வுகள் அழிந்து சென்றதால் அவர் தெய்வத்தின் அடியேன் சேவகன் ஆகிவிடும் என்பதை இதுவே உணர்த்துகிறது. அந்த மயிலோடு முருகன் என்றும் பிரிந்து நிற்கவில்லை. அவனது ஆற்றல், வீரியம், சத்தியம், அறம் அனைத்தும் அந்த பறவையின் இறக்கைகளில் பிரதிபலிக்கின்றன. அதனால் முருகப்பெருமான் சின்னங்களில் கூட மயிலின் இறக்குகள் இடம்பெறும். கிருஷ்ணர் மற்றும் மயில் இறகு. இன்னொரு பக்கம் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் தலையில் எப்போதும் அணிந்திருந்து ஒரு மயில் இறகு. அவர் அரச ஆடைகளை அணிவதில்லை, மின்னும் மாளிகையில் தேடவில்லை. ஒரே ஒரு மயில் இறகே போதும் என்றார். ஆனாலும் அந்த ஒரு இறகே அவருடைய லீலை, அவர் கொண்டிருந்த ஆன்மீக மகத்துவத்தை உலகம் உணரச் செய்தது. மயில் கண்ணாடி போல பளபளக்கும். அதுபோல் கிருஷ்ணரின் இறகு பக்தர்களின் உள்ளங்களை வெளிச்சம் செய்யும். இறகின் வண்ணம் மாறும்போது அதில் எத்தனையோ வண்ணங்கள் கதிர்கள் தெரியும் போல கிருஷ்ணரின் வாழ்க்கையிலும் பலவித லீலைகள் வெளிப்பட்டன. விஷ்ணு புராணங்களில் மயிலை குறித்து வரும் ஒரு வாசகம் குறிப்பிடுகிறது. மயில் இறகை வீட்டில் வைத்தால் அது தேவதா சந்நியாயம் தரும். அதாவது தெய்வத்தின் சந்நிதி மயில் இறகு உண்டான இடத்தில் கெட்ட சக்திகள் அடியெடுத்து வைக்காது என்று சொல்லப்படுகிறது.